ஜிம்லாம் போகணுன்னாலே வீட்லேயே வந்து ஃபஸ்ட்லாம் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஒரு மித்து ஒன்று இருக்குது சொசைட்டியில். ஜிம் போனாலே வந்துட்டு லைக் அவங்க ஷார்ட் பீரியடில் ரிசல்ட்ஸ் கொண்டு வரதுக்காக ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன பிரதர்? ப்ராப்பர் கைட்னஸ், ப்ராப்பர் கோச் வச்சு பண்ணால் ஓகே. இப்போது ஜிம்முக்கு போகிற உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போது வந்து லைக் பேபி மாதிரி தான் மசிலும். எப்படி நம்ம ஃபீட் பண்ண பேபி க்ரோ ஆகுதோ அதே மாதிரி தான் மசிலும். நம்ம கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான ஃபுட்டு, கரெக்டான டயட்டு எல்லாமே எடுக்க தான் மசில் க்ரோத் ஆகும். உடனே ஸ்டீராய்ட்ஸ் எடுத்த உடனே ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு 5 இன்ச்செல்லாம் மசில்லாம் பில்ட் ஆகாது. ஓகே. ஆனால் அது எடுக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் எடுப்பாங்க. பட் ஆனால் ப்ராப்பர் கைட்னஸோட எடுக்கணும். ஓகே. கோச் கரெக்டாக ப்ராப்பராக கைட்னஸ் பண்ணி எடுக்கணும். அதனால வர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன? ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தது, ஸ்டெராய்ட்ஸ் கரெக்டாக எடுக்கலைன்னா அதோட சைடு எஃபெக்ட்லாம் வந்து கைனகோமாஸ்டியா ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் ஹார்மோன் க்ரோத் ஆகும், ஏர் லாஸ் ஆகும். ஓகே. இப்போ ஜிம் போனால் இதுவும் அந்த மித் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஜிம்முக்கு போய் நம்ம வெயிட்லாம் தூக்குனா ஹைட் கம்மியாயிடும் அப்படின்னு ஒரு மித் இருக்குது. 19 ஏஜுக்கு அப்புறமா ஹைட்டு அது வந்து ஜெனட்டிக், நம்ம பேரண்ட்ஸு. அதுக்கப்புறமா ஹைட்டு க்ரோ ஆகுறது வந்து 19 ஏஜ் வரைக்கும் தான் க்ரோ ஆகும். 19 to 21 அதுக்கு மேலெல்லாம் ஹைட்டு க்ரோ ஆகாது. எல்லாமே ஹெரிடிட்டி தான். அப்பா அம்மா என்ன ஹைட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் பசங்க. அப்போ ஜிம் போனால் ஹைட் குறையுன்றதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அந்த ஏஜ் 19 ஏஜுக்கு முன்னாடியே நம்ம வெயிட் ஹெவியாக லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். நீங்கள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் போயிருக்கீங்கல்ல பிரதர்? ஸோ அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து நமக்கே தெரியும்ல, பார்க்கும்போது இவர் நமக்கு டஃப் கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி உங்களுக்கு டஃப் கொடுத்த ஒரு பர்சன்னா யார்? எந்த கண்ட்ரியை சார்ந்தவர்? மலேசியாவில் இருப்பாங்க. அதில் அது தாய்லாண்டு, மலேசியா. நான் ஃபஸ்ட் பண்ணும்போது மலேசியா, தாய்லாண்டு, அவங்களாம் செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஓகே. நீங்கள் பார்த்து பிரமிச்ச ஒரு ஃபிசிக் இது வரைக்கும் நான் பார்த்ததுல, இவருக்கு ஃபிசிக் இப்படி தான் இருக்கணும் ஃபிசிக்னா அப்படின்னு நீங்கள் ஒரு பிரமிச்ச ஒரு ஆள்னா யார்? ஃபிசிக்னா ரோனி கொலமன் சொல்லுவான். ஓகே. ரோனி கொலமன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃப்ளெக்ஸ் வீலர், ரோனி கொலமன், ஒலிம்பியா பாடி பில்டரில் அவங்க 2 பேர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ இந்த மசில்ஸ்லாம் நம்ம கெயின் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப கெயின் பண்ணி ரொம்ப பல்ஜாக இருக்கும்போது ஒரு சில அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இஷ்யூஸ்லாம் வரும் உடம்புல. இப்போது நானுமே சைல்ட்ஹுட்லேருந்து கேள்விப்படுற ஒரு விஷயம், அது உண்மையாக கூட எனக்கு தெரியல. லைக் அர்னால்லாம் வந்துட்டு சாப்பிடும்போது இதுக்கு மேலே ஒரு கை வராது, ஸ்பூன்லாம் ஒரு லென்த்தாக வச்சுருப்பாரு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எந்தளவு உண்மை, எந்தளவு போய் விடுறது? அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நான் ஃப்ளெக்சிபிலிட்டினா நான் ஸ்ட்ரெச் பண்ணி ஃபுல்லாகவே உட்காருவேன். ஓகே. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதே ஸ்ட்ரெச்சஸ் நிறைய பண்ணணும். அப்போது ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் வந்து ஆனால் முதுகில் பின்னாடி கை டச் பண்ண முடியாது, மற்றபடி சாப்பிட்றதுக்கெலாம் கை வராது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்ட்ரெச்சஸ்ஸு, இந்த மசாஜ் அதெல்லாம் பண்ண ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இப்போது ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில நேரங்கால அடிப்படையில் தான் செய்யணுன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஜிம் வந்தால் தான் நல்லா மசில் க்ரோ ஆகும், இல்லை ஈவினிங் வந்து ஜிம் வந்தால் மசில் க்ரோ ஆகும், இந்த மாதிரி எதுவும் ஃபேக்டர்ஸ் இருக்கா? மார்னிங்கில் பண்ணோன்னா நம்ம புஷ் பண்ண முடியும் நிறைய. ஈவினிங்கில் கெட் வெரி டயர்டாக இருக்கும். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி ஒர்க்லாம் பண்ணிவிட்டு டயர்டாக இருக்கும். அப்போது கொஞ்சம் புஷ் பண்ண முடியாது. பட் நாங்கள் 2 டைமும் பண்ணுவோம். மார்னிங் 1 செஷன், ஈவினிங் 1 செஷன் பண்ணுவோம். ஓகே. உங்களுக்கு அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமா பிரதர்? அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு? அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எனர்ஜி ட்ரிங்க்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு, பிசிசிஏ, குளூட்டமின் அந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணும்போது எங்களுக்கு அதெல்லாம் அதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன். நம்ம பண்ணணும், புஷ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது வி கேன் புஷ் அவர் செல்ஃப். ஓகே. இப்போது மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய அந்த யூடியூபர்ஸுமே நிறையா பேர் இப்போது கைட் பண்ணுறன்ற பேரில் இந்த ப்ரோட்டீன் பவுடர், அந்த ப்ரோட்டீன் பவுடர், இந்த பிராண்ட் இது பயங்கரமாக இருக்கும், அதில் வந்து கலப்படம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டீன் பவுடர்ன்றது எதுக்காக எடுத்துக்கிறது, அதோட பர்பஸ் என்ன? இல்லை, அவங்க அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருப்பாங்க, அதனால் அவங்க அதை புஷ் இட். சரிங்களா? இப்போது ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போது எக்கில் ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீனு, சிக்கனில் ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீனு, ரெட் மீட்டில் ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன், அதே மாதிரி மில்க்லேருந்து தயாரிக்கிற ப்ரோட்டீன் தான் வந்து இட்ஸ் அ வே ப்ரோட்டீன். மில்க்லேருந்து ப்யூரிஃபை பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி சேச்சுரேட் ஃப்ளேவர்ஸு அந்த மாதிரி ஆட் பண்ணி சாக்லேட்டோ ஸ்ட்ராபெரியோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறது தான் வே ப்ரோட்டீன். ஓகே. பட் அது ஃபுல் ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. இட்ஸ் நாட் அ ஸ்டீராய்ட்ஸ் ப்ரோட்டீன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் அவங்க அந்த ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதெல்லாமே கெமிக்கல் ரிலேட்டடாக வருமா, இல்லை எந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்? கெமிக்கல்லாம் நம்ம சாக்லேட்டு, வெனிலா, ஸ்ட்ராபெரி அவ்வளோதான், மற்றபடி. ஓகே. ஓகே.
ஆனால் அதுலேயே வந்துட்டு குவாலிட்டி வைஸும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல இப்போ. ஆமாம், குவாலிட்டி வைஸும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நார்மல் வே ப்ரோட்டீன் வந்து கார்ப்லாம் இருக்கும், ஐசோலேட்டடில் கார்போஹைட்ரேட் இல்லாத ப்ரோட்டீன். இப்போ 30 கிராம் ப்ரோட்டீனுக்கு 24 கிராம் 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு வாட்டி ஒரு மீல் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் எடுக்கிறோன்னா ஒரு மீல் சிக்கன் எடுப்போம், ஒரு மீல் வே ப்ரோட்டீன் எடுப்போம். அந்த மாதிரி எவ்ரி 2.5 hours ஒன்ஸ் ஒரு மீல் வேறு வேறு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீனில். ஓகே. ஒரே மீல் சாப்பிட்டா எப்படி பாடி அக்செப்ட் ஆகாது, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆகும். ஓகே. அப்போ வே ப்ரோட்டீன் எடுக்கிறது நல்லது தான். எடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடும்போது நம்ம நிறைய தண்ணி ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இப்போ நான் மூவிஸ்லேயுமே கூட பார்த்துருக்கோம் இல்லையா, ஹெவியாக ஒர்க் அவுட் போட்டுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, அந்த கட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வராதுன்னா சொல்லுவாங்க. அது என்ன? அப்படியெல்லாம் இல்லை சார், அது வந்து ஈவெண்ட். நாங்கள் காம்படிஷன் பண்ணும்போது வி ட்ராப் த வாட்டர் இன்னும் 1 day பிஃபோர் ப்ரிப்பரேஷன் வி ட்ராப் த வாட்டர். ஓகே. அப்போ அந்த மசில் ஃபைபர்ஸு வாஸ்குலாரிட்டி தெரியறதுக்கோசம் வி கட் த வாட்டர். ஓகே. ஜிம்முக்கு போகும்போது தண்ணிலாம் குடிக்காதுங்களா, தண்ணி குடிக்கணும். ஓகே. இல்லை, ஜிம்முக்கெலாம் போயிட்டு தண்ணிலாம் குடிச்சா நம்ம ஒர்க் அவுட் போட்டதுக்கான எந்த பலனுமே நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அது ஒரு பொய் தான். ஓகே பிரதர், இது வரைக்கும் பிரகாஷ் பிரதருக்கு ஏதாவது செலிபிரிட்டியை ட்ரெயின் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்கா? நான் விக்ரம் சார் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓகே. அதாவது தூள் படம் அப்போ விக்ரம் சாரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அன்னியன் படம் அப்போ மேவரிக் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வருவார், அப்போ நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஓகே. அவர் எப்படி எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பார் நீங்கள் பார்த்தா? அவர் செம்ம செல்ஃப் மோட்டிவேஷன், செம்ம டெடிக்கேட்டட். அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியிலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டினது அவர் தான் ஃபஸ்ட்டு. ஓகே. ஒரு படத்துக்கும் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்லா ஹார்ட் ஒர்க்கர். ஓகே. செல்ஃப் மோட்டிவேஷன், செம்ம ஹார்ட் ஒர்க்கர், நல்லா புஷ் பண்ணி பண்ணுவார். இப்போ மூவிஸில் நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ இதில் சொல்ல போனால் ஐ மூவியில் கூட அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபிசிக்கில் இருந்தார். அப்புறம் பார்த்தா ஒரு 1 month கேப்லேயே வந்து பயங்கரமாக வெயிட் குறைச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி உண்மையிலே வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீனும் கார்பும் கம்மி பண்ணி என்ன வெயிட் வேணுமோ அதுக்கேற்ற பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு அவர் ஒரு நாளைக்கு ஒரு 15 to 20 கிலோமீட்டர் வாக் பண்ணார் அந்த மூவிக்கெலாம். ஓகே. ஒரு 15 கிலோமீட்டராவது வாக் பண்ணுவார் டெய்லியும். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போது 15 to 20 கிலோமீட்டர்ஸ் பர் டேக்கு வாக் பண்ணாங்கன்னா எந்தளவு ரிசல்ட்ஸ் இருக்கும் மாஸ்டர்? ரிசல்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு எடுக்கும்போது ரிசல்ட்ஸ் குயிக்காக இருக்கும். ஓகே. இப்போ நானுமே அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் எனக்கு எத்தனை நாளில் வெயிட் லாஸ்? 2 நாளில் மயக்கச்சு கீழே வந்துடுவீங்க. ரெகுலராக பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி பண்ணணும். ஓகே. ஒரே நாளில் எல்லாமே பண்ணானா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ரெகுலராக பண்ணி அப்புறம் ரொம்ப புஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. டே பை டே இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. இப்போ ஜிம் வந்துட்டு எனக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் வந்துட்டு ஃபினான்ஷியலி நான் ஸ்டேபிளாக இல்லை, நான் படிச்சுட்ருக்கேன், என் வீட்டில் வந்துட்டு இந்த இதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க மணி அப்படின்னு இருக்கிற பசங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் ஆர் சம்திங் என்ன பண்ணால் அவங்க வந்து ஃபிசிக்கை பயங்கரமாக வச்சுக்க முடியுன்றதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா? ஜிம்மில் நமக்கு நிறைய கம்மியான கார்பரேஷனு ஜிம் எல்லாமே நிறைய இருக்குது. அப்படி இல்லைன்னா வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த பாடி வெயிட் இப்போ நெட்டில் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக பாடி வெயிட் எக்ஸசைஸ்னால் புல்லப்ஸு, புஷ்அப்ஸு, புஷ்ஷிங் ஒர்க் அவுட்டு, புல்லிங் ஒர்க் அவுட்டு, ஜம்பிங் ஜாக்ஸு, ஆப்ஸு எல்லாமே வந்து நம்ம பாடி வெயிட்டை வச்சே பண்ணலாம். அது வீட்டிலே இருந்து கூட பண்ணலாம். என்ன பண்ணாலுமே ஃபுட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும், டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டா தான்.